வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் 125cc மோட்டார் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்குங்க. வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு நெக்ஸ்ட் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு, அது கூட நல்ல லெவலான ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், அது கூட நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. நேக்கட் ஸ்டைலிங்கில் பார்க்குறதுக்கு வெளியே நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரெடியூசல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பவரும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு டீசென்ட்டான மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குதுன்றதுல டவுட் கிடையாது. சரி ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் டிஸ்கார்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கே எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ராண்டட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,17,000 முடியுது. ஆஃப்டர் ஜிஎஸ்டின்றதுனால உங்களுக்கு ரியலி ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு யூனிக் அண்ட் காம்பேக்டான ஒரு டிசைன் டோனில் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் N125 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி காம்பேக்டான ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஒரு மாதிரி யூனிக்காக நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.83 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு ரியலி மைலேஜ் விஷயத்துலையும் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க்கு கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 125 kg, சீட் ஏறி 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ராண்டட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 முடிக்கிறப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் இது ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ரேஞ்சு தான் எந்த ஒரு வெஹிக்கிளும் எட்டு வந்திருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்குக்கும் இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ரேஞ்சு தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய SP125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் ப்ளஸ் பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கம்ப்யூட்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டாவுடைய SP125. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸாக ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு லைட்டிங்கையும் ஃபுல் LED தான். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு 100 வரைக்கும் போகலாம். பட் இருந்தாலும் ஃபைனலாகவும் நான் எப்போதுமே உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் த்ரில்ஸ் தான், பட் கில்ஸு என்னதான் இருந்தாலும் ஸ்பீட் எப்போதுமே ஆபத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஸ்லோவாக ரைட் பண்ணுங்கள். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போடுங்க. அது என்னுடைய ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட். முடிஞ்ச அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கப்பா. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரெடிங் செல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப ஒரு 60 to 65 kmpl அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே கூட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில்
உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 116 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் 790 ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸிங்கும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபேரான ஒரு ப்ரைஸிங் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான டோன், அதுலேயும் குறிப்பாக யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு மைலேஜும் நல்லா இருக்கணும், டிசைனும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டான்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்னே சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைலை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் வெஹிக்கிளில் இன்க்ளூட் பண்ணால் எதை மாதிரி இருக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குறைன்னு சொல்லும்படி எதுவும் கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்லையும் உங்களுக்கு பெருசான குறைன்னு கிடையாது. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு எல்லா விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே உங்களுக்கு ரைட் பை ஒயர் ஃபீச்சர் கொடுத்து உங்களுக்கு க்ரூசிங் கண்ட்ரோல் மாதிரி ஃபீச்சர்ஸை ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு செக்மெண்ட்லேன்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் நல்ல ஒரு யூனிக்கான பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினை ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 105 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ்ன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ்லையும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் அண்ட் உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் இருக்கும்ன்றதுல டவுட் இல்லை. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 125.5 கேஜி, சீட் ஹைட் 790 ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைனோட நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயம் நம்ம ஹீரோடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டான்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரோட அப்பியரன்ஸ்ன்ற ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாகவே இருக்குது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு போதுமான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். 49ன்றது வேறு லெவலான ஒரு மைலேஜ்ன்றப்போ இந்த மாதிரி ஒரு மைலேஜ் தருத்துன்றப்போ ரியலி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான். பட் என்னதான் இருந்தாலும் ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட். நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இல்லைன்றப்ப நீங்கள் ஒரு 60 to 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மைலேஜில் நல்லா இருக்குப்பா, குறை கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெஸ்க், பின்னாடி ட்ரம் பிரேக், ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 122 kg, சீட் ஹைட் 793 ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 98,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,02,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை ப்ரைஸிங் விஷயத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் தான் வருது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் ஃபைவ் லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் ஃபைவ்ல உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.